ஆளும் நாயகன் திருக்கையிலை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று சொல்லுகிறார். சிவபெருமான் திருக்கையிலே மலை மீது வீற்றிருக்கக்கூடிய அந்த பாங்கு இருக்கிறதே, அதை கண்கொண்டு பாராமல் மாளக்கூடிய இந்த உடலுக்காக பயந்து கொண்டு வந்த வழியில் திரும்பி போக மாட்டேன் என்று சொல்லுகிறார். யானையும் தன் பிடியும் வந்தால் சிவசக்தியாக தெரிகிறது, சேவலும் கோழியும் வந்தால் சிவசக்தியாக தெரிகிறது. அனைத்தும் சிவசக்தி சொரூபம் என்பதை அவர் உணர்கிறார். அதாவது கங்கை ஆடல் என், காவிரி ஆடல் என், கொங்கு தன்குமரித்துறை ஆடல் என், ஓங்கு மாக்கடல் ஓதநீர் ஆடல் என், எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே என்று அவர் அருளிய ஒரு பாடலினுடைய அனுபவம் அவருக்கே நேரடியாக சித்திக்கிறது. எல்லாம் சிவசக்தி மயம். மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுந்தேன். எல்லோரும் வரிசையிலே சென்று வழிபட்டார்கள், நானும் வழிபட்டேன் என்கிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருநாவுக்கரசர் பெருமானுடைய வாழ்வும் வாக்கும் எத்தகைய அருட்தன்மை மிகுந்தவை என்பதை நாம் சில பதிவுகளாக பார்த்து கொண்டு வருகின்றோம். பெருமானுக்கு வயது முதிர்வு ஏற்படுகிறது. கைலாய வாசனாகிய கைலையங்கிரியின் ஆட்சியாளனாகிய சிவபெருமானை அங்கேயே சென்று நேரில் தரிசிக்க வேண்டும் என்று அவருடைய திருவுள்ளத்திலே ஒரு சங்கல்பம் உருவாகின்றது. வயது முதிர்வை பொருட்படுத்தாமல் அவர் கைலாயத்தை நோக்கி செல்லுகிறார். அந்த மலை மீது கால்களால் நடந்து போகிறார், கால்கள் தேய்கின்றன. முழங்கால்களால் மண்டியிட்டு செல்கிறார், முழங்கால்கள் தேய்கின்றன. கைகளை ஊன்றி ஊன்றி ஏறுகிறார், கைகள் தேய்கின்றன. உருண்டு உருண்டு செல்கிறார், உடம்பு தேய்கிறது. உடம்பெல்லாம் புண்ணாகி குருதிமயமாக இருக்கிறார். அங்குலம் அங்குலமாய் மெல்ல நகர்ந்து நகர்ந்து நமச்சிவாய 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 என்று சொன்ன வண்ணம் பெருமாள் போகிறார். அப்போது ஒரு இளம் வேதியர் வடிவத்தில், ஒரு சந்நியாசி கோலத்தில் சிவபெருமான் அங்கே எழுந்தருளுகிறார். பெரியவரே, இதற்கு மேல் உங்களால் பயணம் செய்து மலை மேல் ஏற முடியாது, எனவே நீங்கள் வந்த வழியிலேயே திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நாவுக்கரசர் வந்தவர் யார் என்று தெரியவில்லை. அவர் சொல்கிறார், ஆளும் நாயகன் திருக்கையிலை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று சொல்லுகிறார். சிவபெருமான் திருக்கையிலே மலை மீது வீற்றிருக்கக்கூடிய அந்த பாங்கு இருக்கிறதே, அதை கண்கொண்டு பாராமல் மாளக்கூடிய இந்த உடலுக்காக பயந்து கொண்டு வந்த வழியில் திரும்பி போக மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த இளம் துறவி வடிவத்திலே வந்த சிவபெருமான் அருகே இருந்த பொய்கையை காட்டினார். பொய்கையை காட்டி இதிலே மூழ்கி எழுமாறு பணிக்கிறார். அதிலே மூழ்கி எழுகிற போது தன்னுடைய வலிகள் மறந்து மேனி நலமாகி திருநாவுக்கரசர் எழுகிறார். ஆனால் எழுந்தது திருக்கையிலையில் எழவில்லை, திருவையாற்றிலே எழுகின்றார். நடந்தது என்ன? மூழ்கியது திருக்கையிலையில், எழுந்தது திருவையாற்றில். திருவையாற்றில் எழுந்த மாத்திரத்தில் எந்த சிவசக்தியை காண வேண்டும் என்று சிந்தித்தாரோ, அவர் கண்ணில் படுகின்ற அத்தனையுமே சிவசக்தி சொரூபமாக அவருக்கு தென்படுகின்றது. யானையும் தன் பிடியும் வந்தால் சிவசக்தியாக தெரிகிறது, சேவலும் கோழியும் வந்தால் சிவசக்தியாக தெரிகிறது. அனைத்தும் சிவசக்தி சொரூபம் என்பதை அவர் உணர்கிறார். அதாவது கங்கை ஆடல் என், காவிரி ஆடல் என், கொங்கு தன்குமரித்துறை ஆடல் என், ஓங்கு மாக்கடல் ஓதநீர் ஆடல் என், எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே என்று அவர் அருளிய ஒரு பாடலினுடைய அனுபவம் அவருக்கே நேரடியாக சித்திக்கிறது. எல்லாம் சிவசக்தி மயம். இதுவரை நான் கண்டறியாததை இப்பொழுது கண்டுகொண்டேன். எல்லோருக்குள்ளும் சிவசக்தி தான் இயங்குகிறது என்று ஆனந்த பரவசத்தில் பாடி திளைக்கிறார். மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடுகிறார்.
இதில் 2 நுட்பமான செய்திகள் அடங்கி இருக்கின்றன. வடநாட்டு ஆலயங்களில் நீங்கள் சிவபெருமானை சென்று வழிபட வேண்டும் என்றால் கையில் பூவும் நீரும் எடுத்துக்கொண்டு நேரடியாக சென்று அர்ச்சித்து அபிஷேகித்து வணங்கலாம். அப்படி வடநாட்டில் உள்ள ஆலயங்களை எல்லாம் வணங்கிவிட்டுத்தான் அவர் திருக்கையிலையில் ஏறத் தொடங்கினார் என்பதற்கு அடையாளம் இந்த பாடலினுடைய முதல் வரி, மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுந்தேன். எல்லோரும் வரிசையிலே சென்று வழிபட்டார்கள், நானும் வழிபட்டேன் என்கிறார். ஆனால் கைலையில் ஏறத் தொடங்கிய பிறகு அவர் அவ்வளவு தூரம் பயணம் செய்தவர். இப்பொழுது நீங்கள் கோவையிலிருந்து சென்னைக்கு நான் இந்த ஒளிப்பதிவுக்கு வருகிறேன் என்றால், சென்னையிலிருந்து மறுபடியும் கோவை போக வேண்டும் என்றால் பயணச்சீட்டு பதிவு செய்து கொள்ளுகிறேன். அதுதான் நான் வந்து போனதற்கான சுவடு. ஆனால் அவர் திருக்கைலாய மலையிலிருந்து திருவையாறு நோக்கி அவர் மறுபடியும் போனதற்கு எந்த சுவடும் இல்லை. பொய்கையில் மூழ்கினார், திருவையாற்றில் எழுந்தார். யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடினார். எங்கே பார்த்தாலும் அவருக்கு தெரிந்தது சிவசக்தி சொரூபம். பிறையிளங்கன்னியினானை பெய்வளையாளோடும் பாடி துறையோடு பன்மலர் தூவி தோளை குளிரத் தொழுவேன், அரையிளம் பூங்குயில் ஆளும் ஐயாறு அடைகின்ற போது சிறையிளம் பேடையோடு ஆடி சேவல் வருவன கண்டேன். தோழிலங்கண்ணியினானை பெய்வளையாளோடும் பாடி வாழியம் போற்றி என்றேத்தி வட்டமிட்டு ஆடா வருவேன், ஆழி வளவன் என்றேத்தும் ஐயாறு அடைகின்ற போது கோழி பெடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அந்த தரிசன பரவசத்தை, அனுபவத்தை, அந்த அனுபவத்தின் மகத்துவத்தை அற்புதமான திருவையாற்று பதிகமாக பெருமான் அருளியிருக்கின்றார். அந்த பாடல்கள் அவருடைய நேரடி அனுபவத்தினுடைய ஆக்கப்பூர்வமான தாக்கம் மிகுந்த விளைவுகள் என்பதை இன்றைக்கு அதை நாம் வாசித்தாலும் சரி, ஓதுவாமூர்த்திகள் பண்ணோடு பாட கேட்டாலும் சரி, அன்றைக்கு அப்பர் பெருமானை ஆட்கொண்ட ஆனந்த பரவசம் நம்மையும் ஆட்கொள்ளுவதை உணர முடியும். அதனால்தான் திருமுறைகள் என்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கின்றன. எவையெல்லாம் சாத்தியம் இல்லை என்று நாம் எண்ணினோமோ அவையெல்லாம் மிக நிச்சயமாக சாத்தியம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. தன்னால் கையில ஏற முடியுமா என்கிற கவலை சிறிதும் அவருக்கு இல்லை. ஆனால் கையிலையில் ஏறுவதனுடைய பயன் என்ன? எல்லா இடத்திலும் சிவசக்தியை காணக்கூடிய அனுபவம்தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன். அந்த பயனை திருவையாற்றிலே அவரை எழுப்பியதன் மூலமாக அதே அனுபவத்தை பெருமான் கடத்தியிருக்கிறார் என்பதை நாம் மிக நன்றாக உணர்கிற விதமாக இந்த பாடல்கள், இந்த பதிகங்கள் அமைகின்றன. எனவே அருளாளர்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை தங்கள் வரிகளின் வழி, வாக்கியங்களின் வழி நமக்கு கடத்துகிறார்கள். அப்படி கடத்தக்கூடிய ஒரு மின் கடத்தியாக விளங்கக்கூடிய அற்புதமான பதிகம் திருவையாற்று பதிகம். இதுபோல் மேலும் சில சிந்தனைகளை உங்களோடு சிந்திக்க திருவருள் கூட்டுவி.